அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் படைமாட்சி, குறள் எண் 763. ஒலித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக் கெடும். கடும் ஒளியை எழுப்பக்கூடிய உவரி, கடல் போன்ற கடும் ஒளியை, கடல் அலைகளை போன்ற கடும் ஒளியை எழுப்பக்கூடிய பெரிய எலிப்படையால் என்ன செய்ய முடியும்? ஒரு நாகம் சீறி உயிர் தெழும் பொழுது. வாட் கேன் a big army of rats with loud noise can do when a serpent is showing its force? இது பிரிது மொழிதல் அணிங்க. இங்க அவர் சொல்லியிருக்கிறதுக்கும் இந்த படைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஐயன் என்ன சொல்றார் இந்த குறள்ல? எலிகள்லாம் சேர்ந்து, ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான எலிகள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கீச்சு 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 கீச்சின்னு கத்திக்கிட்டு ஓசை எழுப்புதான். அப்படிப்பட்ட அந்த எலிப்படை, பெரிய எலிப்படை, எலி பகைப்படை என்ன செய்ய முடியும்? ஒரு நாகத்துக்கு முன்னாடி போய் சண்டை போடும்போது அந்த நாகம் சீறி இப்படி பாம்பு எடுத்து புஷ் அப்படின்ட்டுனா இந்த எலிப்படையெல்லாம் துண்டைக்கான துணிக்கான ஓடி போயிடுமா. இது எங்க? இதை சொல்லி முடிச்சிடறார், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? படைமாச்சி. இதில் இந்த எலிப்பகை, எலிப்படைங்கிறது என்னென்னா எதிர் நாட்டு படைகள். இவங்கெல்லாம் பெருசாக சத்தம் போடுவாங்க, பெருசாக பில்டப் காமிப்பாங்க, பெருசாக ஆரவாரம் பண்ணுவாங்க, ரோடு ஷோ நடத்துவாங்க, கூட்டம் போடுவாங்க, நிறைய பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சத்தத்தினால எந்த பயனும் இல்லை. ஒரு எதிரில் ஒரு உறுதியான ஒரு வேட்பாளர் நிற்கும் பொழுது, அந்த வேட்பாளர்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், உறுதிமொழிகள் உறுதியாக இருக்கும் பொழுது இந்த எலிகளின் சத்தத்தால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் பகைவர்கள், நாட்டு பகைவர்கள் நிறைய பேர் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க, எல்லாம் சிற்றரசலாக இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட வீரம் இருக்காது, விவேகம் இருக்காது, போர்க்கருவிகளும் இருக்காது, எதுவுமே இருக்காது. நல்ல போர் வீரர்களும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப சத்தம் போடுவாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்க, இந்த 23ஆம் புலிகேசியில் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நல்ல மன உறுதியுடன், அரணுடன், நல்ல படையுடன், நல்ல போர் வீரர்களுடன் உள்ள ஒரு அரசன் சீறி எழுந்து வரும்பொழுது இந்த படைகள் எல்லாம் துண்டைக்கானம் துணியைக்கானம் என்று ஓடிவிடும். அப்படிங்கிறதா இதில் ஐயன் சொல்லக்கூடிய பொருள். அபிமன்யு நம்ம படிச்சிருக்கோம். சின்னஞ்சிறு குழந்தை, குழந்தைக்கும் வாலிபனுக்கும் இடையே உள்ள ஒரு பருவம், பதின்ம பருவம். அவன் சக்கர வியூகத்தில் போய் மாட்டிக்கிறான். அந்த சக்கர வியூகத்தில் இருக்கும் பொழுது அவன் இட்ட போர், அவன் வெளியில் வர முடியல. ஆனால் அவன் இட்ட அந்த சண்டை இருக்கு இல்லையா, அதுதான் தனி ஒரு மனிதனாக ஒரு பெரிய படையை எதிர்த்து நின்று போரிட்ட திறன். அந்த மாதிரி நம்ம பல பேர் பார்த்துருப்போம், நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்துருப்போம், நம்ம அலுவலகத்திலையும் பார்த்துருப்போம். கொஞ்சோண்டு சத்தம் போட்டால் கூட டோய் அப்படின்னாவே பயந்துட்டு ஓடுறவங்க இருப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய இடியே விழுந்தால் கூட கலங்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இடியே விழுந்தால் கூட கலங்காமல் இருக்கும் மனநிலையை கொண்டவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறதையும் வள்ளுவர் நமக்கு ஒரு வாழ்க்கை தத்துவமாக இங்கே சொல்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம். அருமையான குரலுங்க, பிரிது மொழிதல் அணியில். ஒலித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை. இங்கே உவரிங்கிற சொல் அருமையான சொல். உவரினா உப்பு நீர், உப்பு நீர், கடல் நீர், சிறுநீர் கூட உவரின்னு தான் பேரா. அந்த உவரிங்கிறது உப்பு நீர் கொண்ட கடல். அந்த கடல் நீரால் பெரிய பயன் ஒன்றும் அந்த காலத்தில் இல்லை. இப்போ அதை குடிநீராக மாற்றுறாங்க. அதில் எந்த பயனும் இல்லை. அதையும் ஒரு பொருட்டாக எடுத்து ஐயன் அந்த சொல்ல கையாண்டிருப்பாரா அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்குது. ஒலித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பு கெடும். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவ ராமசெல்வரங்கம் விஷயத்தில் வெளியே கிளம்பி சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, நன்றி டாக்டர் செல்வா கல்வி. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.